ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 9/12/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ராஜயோகி மாணவர்களுக்கு தந்தையின் வழிகாட்டுதல் என்ன? அதுக்கான பதில், ஒரு தந்தையினுடையவராக ஆகிவிட்ட பிறகு மற்றவர் மீது மனதை ஈடுபடுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாபா. நமக்கான கடமையாகவும் இது இருக்குது. உறுதிமொழி எடுத்த பின் தூய்மையற்றவராக ஆக்கக்கூடாது. தந்தை மற்றும் ஆசிரியரோட நினைவு தானாகவே நிரந்தரமாக உருவாகி இருக்கும் அளவுக்கு சம்பூர்ண தூய்மையானவராக ஆகிடணுங்கிறாங்க பாபா. ஒரு தந்தையிடம் மட்டும்தான் அன்பு வைக்கணும், அவரையே நினைவு செய்யணும். அதனால தான் நமக்கு சக்தி கிடைச்சிக்கிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எந்த கணக்கு முழுமையாக உள்ளதுன்னு பாபா சொல்கிறாங்க. அதுக்கான ஆன்சரு, ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகு காலமாக பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற பாடலும் இருக்குது. அனைவரையும் விட முதலாக தந்தையிடமிருந்து யார் பிரிந்து நடிப்பதற்காக வருகின்றனர்? எவ்வளவு காலம் நம்ம தந்தையை பிரிஞ்சிருக்கிறோன்னு நம்மக்கிட்டே கேட்பாங்களாம். அப்போ நீங்கள் சொல்லணும் 5000 வருஷங்கள்னு சொல்லுவீங்க. கணக்கு இதுக்கு முழுமையாக உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு பாபா நமக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பக்தி மார்க்கத்தில் பாபாவின் எந்த தொழில் தெரியாது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், பக்தி மார்க்கத்தில் தந்தையோட தொழில் பற்றி யாருக்குமே தெரியாதான். பெயர், உருவம், தேசம், காலம் பற்றி தெரியவே தெரியாது. நமக்கு தான் பெயர், உருவம், தேசம், காலம் அனைத்துமே தெரியும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. யார் வரும்போது விநாசம் ஆவதில்லைன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், இந்த ஞானத்திற்கு பிறகு விநாசம் ஏற்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். விநாசம் கண்டிப்பாக நடக்கணும். மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் வரும்போது விநாசம் ஆகிறதில்ல. விநாசத்தின் காலமே இப்போ தான் ஆகுது. ஆகையினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் பிறகு முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க பாபா. பதவியின் ஆதாரம் எதில் உள்ளது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், பதவியின் ஆதாரம் சேவை செய்கிறதுல தான் உள்ளதாம். முயற்சி செய்து இப்போது புதிய உலகிற்கு செல்லணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். தாரணை செய்து பிறகு மற்றவர்களுக்கு அதை புரிய வைக்கணும். இதில் தான் நம்மளுடைய பதவிக்கான ஆதாரம் இருக்குது. விநாசம் ஆவதற்கு முன்பு அனைவருக்கும் தந்தையோட அறிமுகம் கொடுத்துடணும். பிறகு படைப்பின் முதல் இடை கடைசியின் அறிமுகத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு பாபா பதவியின் ஆதாரம் சேவை செய்கிறதுல இருக்குங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எப்பொழுது குருவை ஏற்றுக்கொள்ளும் வழக்கம் முடிந்துவிடும்னு கேட்குறாங்க. அதற்கான பதில், பாபா தந்தையாகவும் இருக்கார், ஆசிரியராகவும் இருக்கார், சத்குருவாகவும் இருக்கார். 3 ரூபங்கள்லையும் முழுமையாக நினைவு செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த சத்குரு நமக்கு ஒரு முறை தான் இப்போ கிடைக்கிறாரு. ஞானத்தின் மூலம் நமக்கு சத்கதியும் கிடைக்குது. பிறகு குருவை ஏற்றுக்கொள்ளும் வழக்கமே சத்தியுகத்தில் முடிஞ்சிடுங்கிறாங்க பாபா. தந்தை ஆசிரியரோட வழக்கம் மட்டும்தான் அங்கே இருக்கும். குருவை பின்பற்றுற வழக்கம் அங்கே இல்லாமல் போயிடும். அங்கே சத்கதி கிடைக்கிறதுனால குரு தேவையில்லை அப்படிங்கிறாங்க பாபா. லக்ஷ்மி நாராயணன் ஆட்சியில் யார் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்க முடியாது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், சத்யுகத்தில் ராஜ்யத்தின் விதவிதமான அந்தஸ்துகள் இருக்க தான் செய்யும். அங்கே அமைச்சர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. தூய்மையற்றவராக ஆகும்போது அமைச்சர்கள் இருப்பாங்க. லக்ஷ்மி நாராயணன், ராமர், சீதை இவர்களுடைய ஆட்சியில் அமைச்சர்கள் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்க முடியாதுங்கிறாங்க. ஏன்னா அவர்கள் தாமே சதோ பிரதானமாக தூய புத்தி உடையவங்களாக இருப்பாங்க. பிறகு தூய்மையற்றவராக ஆகும்போது தான் ராஜா ராணி ஒரு அமைச்சரை ஆலோசனை பெறுவதற்காக வச்சு கொள்ளுவாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்கள், பல அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட்டு, இந்த விளையாட்டு எப்படிப்பட்டது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இந்த விளையாட்டு மிகவும் மகிழ்ச்சியுடையது அப்படிங்கிறாங்க பாபா. விளையாட்டு எப்போதும் மகிழ்ச்சியாக தான் இருக்கும், சுகமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட விளையாட்டை பற்றி குழந்தைங்களாக நமக்கு தான் தெரியும். இதில் அடித்து கொண்டு அழுவதற்கான விஷயம்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. நடந்து முடிந்ததை முடிந்ததாக பாருங்கள். உருவாக்கப்பட்ட நாடகமாக இருக்குது. நாம் இதன் நடிகர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட்டு, இங்கே இருக்கும் அநேக மொழிகளை பற்றி பாபா கூறுவது என்ன? அதுக்கான பதில், மொழியும் கூட சத்தியுகத்தில் ஹிந்தி தான் இருக்குமா. இங்கே பாருங்கள், எவ்வளோ எண்ணற்ற மொழிகள்லாம் இருக்குதுங்கிறாங்க. மொழிகள் குறித்தும் எவ்வளவு அடிதடிகள்லாம் நடக்குது. மொழி இல்லாமல் வேலை நடக்காது. தாய்மொழிக்கே
முடிவு கட்டும்படியாக மொழிகளை கற்றுக்கொண்டு வர்றாங்க. யார் அதிக மொழிகளை கற்கிறாங்களோ அவருக்கு பரிசும் கிடைக்குதாம். எத்தனை தர்மங்களோ அத்தனை மொழிகள் இருக்கும். அங்கேயோ நம்முடைய ராஜ்யம்தான் இருக்கும் என்பதை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். மொழியும் ஒன்று தான் இருக்கும். இங்கேயோ 100 மைல் தொலைவுக்கு கூட ஒரு மொழி இருக்குது அப்படின்னு பாபா பலவிதமான மொழிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பாபாவை நாம் என்ன செய்ய முடியாதுன்னு பாபா கூறும் விளக்கம் என்ன? அதுக்கான பதில், பாபா பிரம்ம பாபா மூலமாக படிப்பு சொல்லித்தர்றாரு. ஆசிரியரை ஒரு பொழுதும் கட்டி அணைத்து கொள்ள முடியாது மாணவர்கள்னு சொல்கிறாங்க. பாபா ராஜயோகம் கற்றுத்தர்றாரு. அப்போ அவர் ஆசிரியராக இருக்கிறாரு. மாணவர்கள் எப்போதாவது ஆசிரியரை கட்டி அணைத்து கொள்ளுவாங்களான்னு கேட்குறாங்க. நம்ம சரீரதாரிகளாக இருக்கிறோம். அசரீரி பாபாவாக இருக்கிறாரு. அவர் தூய்மையின் கடலாக இருக்கிறாரு. அப்போனா தூய்மையற்றவராக இருக்கிற நம்ம எப்படி கட்டி அணைக்க முடியும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பிறகு பார்த்திங்கன்னா பிரம்ம பாபாவோட உடலில் தான் தரகர் ரூபத்தில் தான் அவர் பாபா கிடச்சி அவர் மூலமாக தான் நமக்கு பாபா ஞானத்தை சொல்கிறாங்க. நினைவு சிவபாபாவை செய்யணும்னு பிரம்ம பாபாவும் சொல்கிறாராம். நானும் அவரை கவனித்து கொள்ளும் குழந்தையாவேன். பிறகு நான் எப்படி அவரை கட்டி அணைத்து கொள்ள முடியும்னு கேட்குறாங்க. ஆனாலும் நீங்கள் இந்த சரீரத்தின் மூலமாக சந்திக்கிறீங்க. நான் அவரை எப்படி அணைத்து கொள்ளுவேன் அப்படின்னு பாபா நம்ம யாருமே பாபாவை கட்டி அணைத்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. இந்த ராவண ராஜ்யத்தில் எது கூட துக்கம் நிறைந்ததாக இருக்கின்றதுன்னு பாபா சொல்வது என்ன? அதுக்கான பதில், தந்தை சர்வசக்திவானாக இருக்கிறாரு. தந்தையிடமிருந்து தான் நமக்கு இவ்வளோ சக்தி கிடைக்குது. நம்ம எவ்வளோ பலவானாக ஆகுறோம். உங்களோட ராஜ்யத்தை யாருமே வெற்றி கொள்ளவும் முடியாதுங்கிறாங்க பாபா. இங்கே ராவண ராஜ்யம் முடிஞ்சிடுது. துக்கத்தை கொடுப்பவர்கள் யாருமே சத்தியுகத்தில் இருக்க மாட்டாங்க. அது சுகதாமம். ராவணன் முழு உலகத்தில் அனைவருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். விலங்குகள் கூட துக்கம் நிறைந்தவைகளாக இங்கே இருக்குதுங்கிறாங்க பாபா. அங்கேயோ விலங்குகள் கூட தங்களுக்குள்ள அன்போடு இருக்கும். இங்கே அன்பே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, படிப்பை எப்படியெல்லாம் படிக்கின்றனர் அப்படின்னு பாபா கூறுவது என்ன? அதுக்கான பதில், முதல் இடை கடைசியின் ரகசியத்தை தந்தை தான் சொல்கிறாரு. சிலர் நல்ல விதமாக படிக்கிறாங்களாம், சிலர் குறைவாக படிக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே படிக்கிறாங்க. முழு உலகமுமே படிக்கும். அதாவது தந்தையை நினைவு செய்யும். தந்தையை நினைவு செய்வது இதுவும் கூட படிப்பாக இருக்குதுங்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட்டு, எந்த ஞானம் நமக்குள் இருக்கிறதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், பாபாவை இந்த புருவ மத்தியில் நம்ம பார்க்குறோம். பிறகு பாபாவும் நம்மளை இந்த புருவ மத்தியில் பார்க்குறாரு. யாருக்குள் பிரவேசம் செஞ்சுருக்கிறேனோ அவரை பார்க்க முடியுமான்னு பாபா கேட்குறாரு. பிரம்ம பாபாவை பார்க்க முடியாது. ஆனால் அவரோ பக்கத்தில் தான் அமர்ந்திருக்கிறாரு. இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குதுங்கிறாங்க. பிரம்ம பாபா உடல் ஆத்மாவும் பாபாவோட ஆத்மாவும் பக்கம் பக்கமாக தானே இருக்குது. அதை சொல்கிறாங்க பாபா. அதனால் என் அருகாமையில் தான் அவர் அமர்ந்திருக்கிறாரு. இவரும் புரிந்து கொள்கிறாரு. நாங்கள் முன்னால் இருவரையும் பார்க்குறோம். நம்ம குழந்தைங்களாகி நம்மளை 2 பேருமா சேர்ந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத பாபாவும் புரிஞ்சுக்கிறாங்களாம். தந்தை மற்றும் தாதா இருவரின் ஆத்மாக்களையும் நம்ம பார்க்குறோம். இதை யாரை சொல்கிறோம் அப்படிங்கிறத, பாப்தாதான்னு யாரை சொல்கிறோங்கிறத இந்த ஞானம் நமக்கு தான் இருக்குதுங்கிறாங்க பாபா. எப்படி அமர்வதற்கு இந்த வகுப்பு பொதுவானதல்ல அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், பக்தி மார்க்கத்தில் கண்களை மூடி அமர்ந்து கேட்குறாங்க. எந்த படிப்பும் அப்படி படிக்கிறது இல்லையா. ஆசிரியரை பார்க்க வேண்டி இருக்கிறதா இருக்குது. இவர் தந்தையாகவும் இருக்கிறாரு, ஆசிரியராகவும் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப நம்ம முன்னால் பார்க்கணும். முன்னால் அமர்ந்து கண்கள் மூடி கொட்டாவி விட்டபடி இருக்கிறது. இப்படிப்பட்ட படிப்பு எதுவுமே இருக்காது. மாணவர் ஆசிரியரை கண்டிப்பாக பார்த்தபடி இருப்பார். ஸ்கூல்லலாம் இப்போ பிள்ளைங்க தூங்கிட்டுலாம் இருக்க முடியாதுங்கிறாங்க பாபா. கண்ணை திறந்து பார்த்தா தான் அவங்க சொல்லி கொடுக்குறது நமக்கு புரியும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி இல்லாட்டினா அவங்க சோம்பலில் இருக்கிறாங்கன்னு ஆசிரியரும் சொல்லுவாராம். இவர் ஏதோ போதைப் பொருள் குடித்து விட்டு வந்துள்ளாருன்னு சொல்லுவாங்க. அதனால் பாபாவை நான் பார்க்குறேன். கண்களை மூடி அமர்வதற்கு இந்த வகுப்பு ஏதோ பொதுவான வகுப்புலாம் கிடையாது. இது நமக்கு 21 பிறவிக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய படிப்பை பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்கங்கிறப்ப நம்ம கண்களை மூடி அமரலாம் கூடாது அப்படிங்கிறாங்க பாபா. எது துக்கத்தின் அடையாளமாக இருக்குன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், வருமானத்தில் ஒரு பொழுதும் கொட்டாவி வராதாம். பணம் கிடைக்குதுன்னா
குஷி வந்துடும். கொட்டாவி என்பது துக்கத்தோட அடையாளமாக இருக்குது. நோய் வந்தாலோ அல்லது திவால் ஆகிட்டாலோ கொட்டாவி வந்துக்கிட்டே இருக்கும். பணம் கிடைத்து கொண்டே இருந்தால் ஒரு பொழுதும் கொட்டாவி வராது அப்படின்னு பாபா ஞானம் சொல்கிறப்ப கொட்டாவிலாம் விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, முக்காடு போடும் பெண்களை பற்றி பாபா சொல்வது என்ன? அதுக்கான பதில், பாபா வியாபாரியாகவும் இருக்கிறாரு. இரவில் கப்பல் வந்ததுன்னா இரவில் விழிக்க வேண்டியதாகவும் இருக்குங்கிறாங்க பாபா. ஒரு சில பணக்கார பெண்மணிகள் இரவில் வந்தார்கள் என்றால் பெண்களுக்குன்னு திறந்து வைக்கப்பட்டிருக்கும். பாபாவும் சொல்கிறாரு, கண்காட்சி முதலான இடங்களில் பெண்மணிகளுக்காக குறிப்பாக பகல் நேரத்தில் நிறைய பேர் வருவாங்க. முக்காடு போட்டு வீட்டிலேயே அடைந்து கிடக்கிறவங்களும் வருவாங்களாம். மருமகள்கள் தான் முக்காடு போட்டு வீட்டிலேயே அடைந்து கிடப்பாங்க. காரில் கூட அவங்களுக்கு திரை இருக்குமா. இங்கேயோ ஆத்மாவை குறித்த விஷயம்தான் இருக்குது. ஞானம் கிடைத்திருச்சு அப்படின்னா திரையும் விலகிடும். சத்யுகத்தில் முக்காடு போன்றவையெல்லாம் இருக்காது அப்படிங்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட்டு, யோகி வாழ்க்கையின் 3 சான்றிதழ்கள் பற்றி பாபா சொல்லியிருக்கிறது என்ன? திருப்தி என்பது யோகி வாழ்க்கையின் முதன்மையான லட்சியம். ஒருவர் தானும் சதா திருப்தியாக இருந்து பிறரையும் திருப்தி செய்வாராயின் அவரது வாழ்க்கை பிறருக்கும் உதாரணமாக இருக்கும். அறிவியல் சாதனங்கள் சுற்றுச்சூழல் மாற்றத்தை ஏற்படுத்துவதை போன்று சகஜ யோகியின் வாழ்க்கையும் பிறரது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும். யோகி வாழ்க்கையின் 3 சான்றிதழ்கள் தன்மீது திருப்தியாக இருப்பது, பாபாவிடம் திருப்தியாக இருப்பது, லௌகீக மற்றும் அலௌகீக குடும்பத்தில் திருப்தியாக இருப்பது. இந்த 3லையும் திருப்தியாக இருக்கிறது தான் யோகி வாழ்க்கையின் ஆதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாபா. அச்சா, ஓம் சாந்தி.